இப்போ ஒரு சர்டன் ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு 40+ நம்ம போதே டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடக்கும். அது நம்ம ஏஜ் பீப்புளுக்கே தெரியும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வரும்? நம்ம உடம்பு வீக்காக இருக்கிறதுனால தான் வரும். ஏன் வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே மசிலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஐ மீன் இந்த வீக்னஸ் கண்டிப்பாக இருக்கும், மசிலோட வீக்னஸ் இருக்கும். அப்போ மசிலோட வீக்னஸ் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மசில் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னும் போது இன்டர்னல் ஆர்கன்ஸும் பாதிக்க தான் செய்யும். ஆல்ரெடி ஒரு டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போ அவங்க காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும், மசில் வீக்னஸும் இருக்கும். மசில் வீக்னஸ் இருக்க இன்னும் காம்ப்ளிகேஷன் அதிகமாக தான் ஆகும். அப்போ சுகர் வேல்யூவும் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஏஜ்டு பீப்புள்னு பார்க்காதீங்க. நீங்கள் ஏஜ்டு பீப்புள் ஏஜ்டுன்னு நினச்சிட்டு நம்ம எந்த எக்ஸசைஸுமே பண்ணோம்னா அந்த மசிலோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி நடக்கும்? அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு எப்படி அந்த சோர்ஸ் கிடைக்கும்? அப்போ ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ மீன் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் ஒரு 10 கவுண்ட்ஸ் பொறுமையாக பண்ணலாம். ரொம்ப டைம் இருக்குது, அதுக்குன்னு வந்து அடிச்சு பிடிச்சி பண்ணணும்னு ஒன்றுமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour பண்ணுறீங்களா போதும், 1/2 hour இருக்கட்டும். நெக்ஸ்ட் டே 1/2 hour பண்ணுங்க, நெக்ஸ்ட் டே 1/2 hour பண்ணுங்க. ஒரு 3 months தான் ஆகட்டுமே, 3 months ஆகி அந்த பாடி அடாப்ட் ஆகட்டுமே. அடாப்ட் ஆனால் தான் அந்த பாடிக்கே தெரியும், ஓ இதுதான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதுதான் வந்து பிரெயினுக்கு போய் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.